5வது வாரம் வெற்றிலை தீபம் இரவு 8 to 9 தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, வாரம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு விரதம் இருந்து தான் போடணுமா, அதாவது பட்டினி விரதம் இருக்கணுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. திங்கட்கிழமையே வீடு வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன். செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன். வெற்றிலையில் காம்பை கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி எப்பவும் போல் வழிபட்டுக்கிறேன். மற்ற எல்லா செடிகளுமே பூவாகும், காயாகும், கனியாகும். ஆனால் இதில் மட்டும்தான் வெற்றிலை தோன்றதுலேருந்து முடிவு வரைக்கும் வெற்றிலையாகவே மட்டுமே இருக்கும். பர்சனல் ரீசன்ஸ்னால எல்லா வாரமும் கண்டினியூ பண்ண முடியாதே, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்க. குழந்தைங்கள வச்சு போட்டுக்கலாம், இல்லாட்டி ஹஸ்பண்டை வச்சு போட்டுக்கலாம் நம்மளால் முடியாதப்போ. இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த வாரத்தை. மார்கழி மாதத்தில் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா 3 to 5க்குள்ளே தீபம் ஏற்றிக்கலாம். அப்போ வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம். அப்போ முடியாதவங்க மட்டும் செவ்வாய் ஹோரையை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு நேரத்தில் வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம். இந்த வெற்றிலையை மறுநாள் எடுத்துகிட்டு இதை நான் செடிகளுக்கு போட்டுருவேன். பரிகாரத்துக்காக யூஸ் பண்ண வெற்றிலையை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண தேவையில்லை. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாதான் டயத்துக்குள்ளே தீபம் ஏற்ற முடியும். தீபம் ஏற்றிட்டு 1/2 மணி நேரம் வரைக்கும் எரிய விட்டுட்டு தீபம் நிற்கிறதுக்கு முன்னாடியே நான் பூ வச்சு குளிர வச்சுருவேன். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.